Hello friends, welcome to Chennai to Mangalore trends. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு Mangalorean ரெசிபி சிக்கன் சுக்கா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில வர ஆல்ங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து Mangalore chilli. இது வந்து காரமே இருக்காது அந்த அளவுக்கு. இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் நம்ம டிஷ்க்கு. இந்த ஊர்ல Mangalore பொறுத்த வரைக்கும் இந்த மிளகாய் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஊர் மிளகாய் 3 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த Mangalorean chilli வந்து பயங்கரமா கலர் கொடுக்கும். ஆனா வந்து அவ்வளவா காரம் இருக்காது. இந்த அளவுக்கு ஒரு 15-20 மிளகாய் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளோட டிஷ். இந்த ரெசிபிக்கு வந்து இந்த மிளகாய் சேர்த்து செஞ்சாதான் அதோட ஒரிஜினல் ஃப்ளேவரும் அந்த ரெசிபி இந்த ஊர்ல செய்யற மாதிரியே இருக்கும். அந்த ரெசிபி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இதை இந்த அளவுக்கு வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில 4-5 பல் பூண்டை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூடவே 1 இன்ச் இஞ்சியையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து பேஸ்டா போடுறதை விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இங்க வந்து Mangalorean டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இவங்க பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நாங்க இருக்கிற ஏரியால வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பெங்களூர் சைடு அந்த சைடெல்லாம் இருக்கு. ஆனா இங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் சுக்கா செய்யும்போது வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்மளோட சுக்கா வந்து நல்லா ட்ரையாக வரும். நீங்கள் நாட்டுக்கோழியில் செய்கிறதா இருந்தால் ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 2-3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா சுண்டினதுக்கப்புறமா மற்ற ப்ராசஸ் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழியில் கூட சுக்கா நல்லாயிருக்கும். இதுலயே இந்த சிக்கன்ல இருந்து வர தண்ணியிலேயே இந்த சிக்கன் நல்லா குக் ஆகணும். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரலாம். இந்த சிக்கன் வேகிறதுக்குள்ள நாம வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் மல்லி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கடுகு சேர்த்துக்கலாம். நாம் வந்து குழம்பு மிளகாய் தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. டெய்லியும் தேவையானதை அன்னன்னைக்கு அரைச்சி தான் செய்வாங்க. சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக 1/2 இன்ச்சு பட்டை சேர்த்து வறுத்துக்கலாம். மல்லியோட மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2-3 பல் பூண்டையும் நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கே ரொம்ப முக்கியமானது இந்த தேங்காய் தான். இந்த தேங்காய் நல்லா உதிரி உதிரியாக வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதை இந்த அளவுக்கு வறுத்துட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மல்லி அதையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது அதில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்து புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது வேறொரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜாராகவே எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க வரமிளகாயையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணுங்கிற அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா சுண்ட வச்சுக்கோங்க. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாயை சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவை இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கோழி வேக வைக்கிறதுக்கு
சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காயையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காயை சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் குக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். சூப்பராக நம்மளோட மங்களூர் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரசம் சாப்பாடு, தயிர் சாப்பாடு கூட எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே நீர் தோசை ரெசிபி போட்டிருக்கேன். அது கூடயும் இது ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சாப்பாடு கூட அப்படியே போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.